நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நான் வந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க ஐபிஓ அப்படின்னா என்ன, இது ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ என்ன ரீசனுக்காக வந்து ஐபிஓ அப்படின்றது வந்து வருது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ரைசிங் த ஃபண்ட், அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது. அது எதுக்காக தேவைப்படுது? மாச கடைசிப்பா, பையில 10 பைசா கிடையாது. இந்தாங்க ஐடியா. மேபி அவங்க வந்து ஸ்கேலிங் த ஆப்ரேஷன், அது வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு 500 குவான்டிட்டி வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 1000 குவான்டிட்டி தேவைப்படுது, ரெக்குயர்மெண்ட் இருக்கு. அப்போ அவங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அப்போ அந்த பணத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணலாம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ ப்ராடக்ட், அவங்க வந்து மறுபடியும் வேற செக்டார், வேற ஏரியாவில் வந்து வேற ப்ராடக்ட் எல்லாம் சேல் பண்றதோ இல்லை மேனுஃபேக்சர் பண்றதுக்கோ பிளான் பண்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஃபண்ட் தேவைப்படும். நியூ ப்ராடக்ட், மூட்டை பூச்சியை சுலபமாக கொள்ளும் நவீன மிஷின் சுலபமா கொள்றது புரியுதா? ஏன்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். அவங்க வந்து புதுசா ஒரு ப்ராடக்டே வந்து மேக் பண்ண போறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இனிஷியலா ஃபண்ட் தேவைப்படும், அதுக்காக இருக்கலாம். இல்ல அவங்க வந்து ஃபியூச்சர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாச்சும் ஃபண்ட் தேவைப்பட்டாலும் அவங்க வந்து ஐபிஓ லான்ச் பண்ணலாம். இப்ப இதுல ஒரு கம்பெனி எதை பேஸ் பண்ணி பண்றாங்க, ஏற்கனவே கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, இப்ப இதுல எந்த விஷயத்துக்காக அவங்க பண்றாங்கன்றத பொறுத்து தான் இன்வெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதெல்லாம் ஆர்வம் காட்டுவாங்க. எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 lakhs பணம் தேவைப்படுது. ஆனா உங்க கையில இருக்கிறது என்னவோ ஒரு 5 லட்ச ரூபாய் தான் இருக்கு. மீதி ஒரு 5 லட்ச ரூபாயை வந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும். ஒரு 5 lakhs கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப வந்து 5 lakhs நம்ம கையில இருக்கு. இப்போ மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஓ மூலியமா பிக்சட் அமௌண்ட் ஷேர் ஒரு ஒரு பிரைஸ் வந்து செட் பண்றாங்க. இது என்ன அப்படின்னு டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு 5 lakhs வந்து நமக்கு தேவைப்படுது. அப்ப அந்த 5 lakhsக்கு வந்து கம்பெனியோட ஷேர் பிரைஸ், இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து 1000 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு வந்து 5 lakhs தேவைப்படுது அப்படின்னா ஐபிஓ மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. இந்த கம்பெனி 500 ஷேர்ஸ் வந்து 1000 ருபீஸ்னு வித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 5 lakhs கிடைக்கும். ஒருத்தர் ஒரு ஷேரை வெறும் 1000 ருபீஸ் கொடுத்து ஒரே ஒரு ஷேரையும் வாங்கலாம். இப்போ வந்து எல்லாரும் ஒரு ஒரு ஷேர் தான் வாங்குறாங்க அப்படின்னா 500 இன்வெஸ்டர் இருப்பாங்க. இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா என்கிட்ட பணம் இருக்கு, எ பர்சன் பையிங் 200 ஷேர். 200 ஷேர்னா அப்ப நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 2 lakhs ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப 2 lakhs ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றதுனால அவருக்கு என்ன பெனிஃபிட் நீங்க கேட்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பை த எண்ட் ஆஃப் த இயர் த கம்பெனி மேக்ஸ் எ ப்ராஃபிட். அப்போ வந்து அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஷேர், எவ்வளவு ஷேர் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. இது எப்படி அப்படின்னா பங்கப்பிரி மணியாயி போச்சு. பங்கப்பிரி என்ன பங்கு? சரி பங்கா பிரிச்சு 10,000 சரி பாதியா கொடுக்கறதுக்கு பதிலா சேர் ஆட்டம். அது மாதிரி கிடையாது. இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து 2 லட்ச ரூபாய் வந்து எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து 2 லட்ச ரூபாய் மேக் பண்ணிருக்காங்க. அந்த 2 லட்ச ரூபாய் பிரிச்சு டிவிடெண்டா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ வந்து பெர் ஷேருக்கு வந்து 400 ருபீஸ் வரும். எப்படி அப்படின்னா 2 lakhs ப்ராஃபிட், மொத்தமா அந்த இயர்ல வந்து 2 lakhs ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா வந்து எவ்வளவு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5 lakhs. அப்ப டிவைடட் பை 500 ஷேர்ஸ், டிவைடட் பை 500 ஷேர்ஸ் போகும்போது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் பார்க்குறோம். இது வந்து எக்ஸாக்டா நான் சொல்லல, ஒரு புரிஞ்சிக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். இப்போ இதே அமௌண்ட் கொடுத்துருவாங்களா, 2 லட்சத்தை கரெக்டா பிரிச்சு கொடுத்துருவாங்களா, அதெல்லாம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். இப்போ வந்து 5 lakhs அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 500 ஷேர் மொத்தமா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க 500 ஷேரை. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 2 lakhs ருபீஸ் இந்த 500 ஷேர் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப பிரிச்சு கொடுக்கும்போது ஒரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு பணம் தேவை வருது அப்படின்னா 400 ருபீஸ். இப்போ ஒருத்தர் ஒரு ஷேரை வச்சிருந்தா 400 ருபீஸ். அதே இடத்துல வந்து ஒருத்தர் 200 ஷேரை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து 80,000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டா கிடைக்கும். வெறும் இது வந்து அந்த 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த ஷேரோட பிரைஸ் அது இல்லாம தனியா செப்பரேட்டா ப்ராஃபிட்ல உங்களுக்கு தனியா நம்ம வந்து ஊக்கத்தொகைன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து டிவிடெண்ட். இப்ப இது இல்லாம
இப்போ வந்து கம்பெனியோட குரோத் நல்லா இருக்கு. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்ப ஷேரோட பிரைஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஐபிஓனா என்ன? பேசிக்ஸ் இதுவரைக்கும் பார்த்தோம். இது ரொம்ப லென்த்தா போறதுனால 2 பார்ட்டா பிரிச்சு போடலான்னு இருக்கேன். ஸோ பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம்னா, இத வந்து இன்னும் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அப்புறம் இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்? அத பத்தியும் தெளிவா பார்க்க இருக்கோம். நன்றி, வணக்கம். ஒரு இன்வெஸ்டரா அது லிஸ்டிங்னா என்னன்றத பார்ப்போம். ₹50க்கு வாங்குறீங்க, ₹150 நல்ல பிரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வித்தாலும் உங்களுக்கு லாபம் தான். அப்போ உங்களுடைய மணியும் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. தனியா டிவிடெண்டும் வந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்.